வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அமர்வை ஆரம்பிக்கலாம். இன்று நாம் இந்தியாவில் நடந்த சில சுற்றுச்சூழல் இயக்கங்கள் மற்றும் பெண்கள் இயக்கங்கள் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். நர்மதை நதியின் அணைகளுக்கு எதிரான இயக்கங்கள். சைலண்ட் வேலி இயக்கம் 1973 முதல் 85 வரை. சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான பெண்களின் இயக்கம். சமூக இயக்கங்கள் முழுவதும் சில பொதுவான அம்சங்கள். முக்கிய வார்த்தைகள்: அராக் எதிர்ப்பு, மது பழக்கத்திற்கு எதிராக ஆந்திர பிரதேசத்தில் பெண்கள் இயக்கம். ஜனநாயகம். ஜனநாயகம் அல்லது அதன் கொள்கைகளுடன் தொடர்புடையது அல்லது ஆதரிப்பது. பங்கேற்பு. பங்கேற்பதன் மூலம் ஈடுபடுத்துதல் அல்லது வகைப்படுத்துதல். ரோந்து, அதாவது ஒரு பகுதியை தொடர்ந்து நடப்பதன் மூலம் அல்லது அதை சுற்றி பயணம் செய்வதன் மூலம் கண்காணிக்கவும். தடை. குறிப்பாக சட்டத்தால் எதையாவது தடை செய்யும் செயல். லட்சியம். வெற்றிக்கான வலுவான ஆசை மற்றும் உறுதியை கொண்டிருத்தல் அல்லது காட்டுதல். இந்தியாவில் சுற்றுச்சூழல் இயக்கங்கள். இயற்கை காடுகளை பாதுகாப்பதற்கான அடிமட்ட இயக்கங்களாக நமது நாட்டில் 1970களில் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் தொடங்கப்பட்டன. நீங்கள் ஏற்கனவே படித்த சிப்கோ இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம். நர்மதை ஆற்றின் அணைகளுக்கு எதிரான இயக்கங்கள். இந்தியாவின் 1950களின் வளர்ச்சி திட்டங்களில் பக்ரா நங்கள், ஹிராக்குட் மற்றும் நாகார்ஜுனா சாகர் போன்ற பெரிய அணைகள் அடங்கும். அவர்களின் ஈர்க்கக்கூடிய நீர் சேமிப்பு, நீர்ப்பாசனம், மின்சார உற்பத்தி மற்றும் வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் திறன்கள் இருந்தபோதிலும் அது மரங்கள், வயல்வெளிகள் மற்றும் விலங்குகளை அழித்து சிறிய இழப்பீடுகளுடன் மக்களை வெளியேற்றுவதற்கு வழிவகுத்தது. அணை முதலீடுகள், அதிக செலவுகள், கட்டுமான தாமதங்கள், விலை அதிகரிப்பு மற்றும் குறைந்த நீர் சேமிப்பு திறன் காரணமாக போதுமான நீர்ப்பாசனம் ஆகியவற்றை எதிர்கொண்டது. அவற்றின் உண்மையான திறனை பற்றி சந்தேகத்திற்கு வழிவகுத்தது. இந்தியாவின் மிக லட்சிய நதி பள்ளத்தாக்கு திட்டங்களில் ஒன்றான நர்மதை ஆற்றின் குறுக்கே பெரிய மற்றும் சிறிய அணைகளை கட்டுவதற்கு அரசாங்கம் முன்மொழிந்தபோது இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டன.
இடம்பெயர்ந்த மக்கள் ஒரு அணை திட்டத்தால் நிலம் மற்றும் காடுகளை இழந்ததற்கு நியாயமான இழப்பீடு, மறுவாழ்வு மற்றும் காடு வளர்ப்பை கோருகின்றனர். ஆனால் போதுமான நிலம் மற்றும் மறுவாழ்வு வசதிகள் இல்லை. பிரச்சினை இழப்பீடு அல்லது மறுவாழ்வு அல்ல, ஆனால் நிலையான வளங்களை பயன்படுத்துவதன் அடிப்படையிலான ஒரு குறைபாடுள்ள வளர்ச்சி கருத்தாகும். இது திறமையற்ற உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு வழிவகுத்தது மற்றும் ஏழை விவசாயிகள் மற்றும் பழங்குடியினரின் வாழ்க்கை தரம் குறைக்கப்பட்டது. பாவா மஹாலியா தலைமையிலான நர்மதா பச்சாவ் அனோடோலன், அதாவது NBA, நர்மதா பள்ளத்தாக்கில் அணை கட்டுவதை எதிர்த்தது. இது சர்தார் சரோவோர் திட்டத்திற்கான உலக வங்கி உதவியை திரும்பப் பெற வழிவகுத்தது. NBA இயக்கம் சர்தார் சரோவர் அணையை தடுக்க தவறிய போதிலும், ஏழைகள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் மீதான வளர்ச்சியின் தாக்கத்தை மறுமதிப்பீடு செய்ய தூண்டியது. இழப்பீடு பற்றி பரிசீலிக்க அரசாங்கங்களை தூண்டியது. சைலண்ட் வேலி இயக்கம் 1973 முதல் 1985 வரை. அழியும் அபாயத்தில் உள்ள சிங்கவால் மக்காக் போன்ற அரியவகை விலங்குகள் மற்றும் தாவரங்கள் அழிக்கப்படுவதைப் பற்றிய மக்களின் கவலையின் காரணமாக கேரளாவில் சைலண்ட் வேலி அணை திட்டம் நிறுத்தப்பட்டது. கேரள உயர்நீதிமன்றம் அதை நிறுத்த உத்தரவிட்டது. மேலும் அரசாங்கம் 1985 இப்பகுதியை தேசிய பூங்காவாக மாற்றியது. சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான பெண்களின் இயக்கம். பெண்கள் சமத்துவமற்ற முறையில் நடத்தப்படுவது மற்றும் அவர்களின் உரிமைகளுக்கான போராட்டம் பற்றி ஏற்கனவே ஆய்வு செய்துள்ளோம். ஆந்திர பிரதேசம் மற்றும் மணிப்பூர் பெண்களின் 2 இயக்கங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். ஆடவாளு ஏக்கமைத்தே. டுபகுண்டா கிராமத்தில் கூலி வேலை செய்யும் பெண்கள் அவர்களது கணவர்களால் கல் மற்றும் அரக்குக்காக சுரண்டப்பட்டனர். சீத்தம்மாவின் மரணத்தை பற்றி படித்ததும் அவர்கள் கல் வண்டிகளை நிறுத்தினர். இதனால் கிராமத்திற்குள் கல் வரவில்லை, அரக்கு ஏலத்தில் பங்கேற்கவில்லை. அவர்களின் வெற்றிக்கு கல்வி முக்கியமானது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். 1992 ஆண்டில் மற்ற கிராமங்களைச் சேர்ந்த பெண்களும் அரக்கு விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் ஆண்டுதோறும் அரக்கு ஏலம் ரத்து செய்யப்பட்டது மற்றும் மதுபான கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள். 1993 மற்றும் 1995 ஆண்டுகளில் மது அருந்துவதை நிறுத்துவதற்கு ஆண்கள் சத்தியம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மனித உரிமைகள் மீதான சமூக அணிதிரட்டல். மணிப்பூரில் உள்ள பெண்கள்
நீதிமன்றத்துறை மறு ஆய்வு இல்லாமல் மக்களை அடக்குவதற்கு ஆயுதப்படைகளை அனுமதிக்கும் சட்டங்களுக்கு எதிராக எப்படி போராடினார்கள் என்பதை பார்ப்போம். இந்தியாவின் ஒரு பகுதியான மணிப்பூர் 2 தனித்துவமான புவியியல் நிலப்பரப்புகளை கொண்டுள்ளது: பள்ளத்தாக்கு மற்றும் மலைகள். சுதந்திரத்திற்கு முன் பள்ளத்தாக்கு சுதேச ஆட்சியின் கீழ் இருந்தது. மலைகள் முக்கியமாக பழங்குடியினராக இருந்தன. 1949இல் மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியது. ஆனால் பல பழங்குடியினர் இதை மறுத்தனர். அரசாங்கம் இராணுவத்தை நிலைநிறுத்தியது மற்றும் ஆயுதப்படைகளின் சிறப்பு அதிகார சட்டத்தை 1958இல் அமல்படுத்தியது. இது தேச விரோத செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை கைது செய்ய அல்லது சுடுவதற்கு பாதுகாப்பு படையினரை அனுமதித்தது. மீரா பைபி இயக்கம். மீரா பைபி அல்லது டார்ச் பியரர் ஆரம்பத்தில் 1970களின் பிற்பகுதியில் மது துஷ்பிரயோகம் காரணமாக பொது சீர்கேட்டை தடுக்கும் இயக்கமாக இருந்தது. இருப்பினும் 1980களின் முற்பகுதியில் மணிப்பூரி சுதந்திரத்தை எதிர்ப்பதற்கு இந்திய ஆயுதப்படைகள் அனுப்பப்பட்ட பின்னர் அது மனித உரிமைகளுக்கான இயக்கமாக மாறியது. இது அடிக்கடி இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்தது. மீரா பைபி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுடன் பதிலளித்தார். இரவில் மூங்கில் மற்றும் கந்தல் மண்ணெண்ணெய் தீபங்களுடன் தெருக்களில் ரோந்து சென்றனர். வலுப்பெற்றுள்ள AFSPA சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரினர். தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் தொடர் உண்ணாவிரத போராட்டங்கள் உட்பட பல்வேறு வகையான எதிர்ப்பை அவர்கள் மேற்கொண்டனர். அவர்களில் ஒருவரான ரோம் ஷர்மிளா 10 ஆண்டுகளுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்தார் மற்றும் வீட்டுக் காவலில் இருந்தார். சமூக இயக்கங்களில் சில பொதுவான அம்சங்கள். சமூக இயக்கங்கள் கொள்கைகளின் எல்லைகளை வெட்டுவதை அடிக்கடி காணலாம். மஹாலியா மற்றும் லூதர் கிங் இருவரும் சுற்றுச்சூழல் மற்றும் சமத்துவம் பற்றிய கேள்விகளை எழுப்பும் அதே வேளையில் மனித உரிமை கொள்கையின் பிரச்சினைகளை எழுப்பினர். சில இயக்கங்கள் கட்டாய மாற்றங்களை எதிர்க்கின்றன, மற்றவை மாற்றத்தை கோருகின்றன. சமூக இயக்கங்கள் பெரும்பாலும் தனிப்பட்ட அரசியல் கட்சிகளிலிருந்து தங்களை தூர விலக்கிக் கொள்கின்றன, மேலும் ஒரே காரணத்திற்காக ஒன்றுபட்டுள்ளன. ஒரு பிராந்தியத்தில் அல்லது காரணத்திற்காக தனிநபர்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை ஒரு நாட்டில் நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பை பூர்த்தி செய்யவில்லை என்று உணரும்போது சமூக இயக்கங்கள் எழுகின்றன. நன்றி.